ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில பிரச்சனை எனக்கு காணப்படலாம். हमारे जीवन में ऐसे कोई भी कठिनाइयाँ आ सकती है. அதுல எத்தனை வழிகள் என்று கேட்டால் நீங்க சொல்வீங்க ஒரு வழியும் இல்லை. अगर कोई पूछे तो आप कहेंगे कि कोई भी मार्ग नहीं है. அது மாறுமா மாறாதான் சொல்லும்போது அதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை நீங்க சொல்லலாம். क्या ये बदल सकता है? आपको पूछा जाए तो आप कह सकते हैं कि नहीं बदल सकता. ஆனா கர்த்தர் அந்த நேரத்துல ஒரு வழியை உண்டாக்க ஆயத்தமா இருக்கிறார். परमेश्वर ने उस वक्त उनके लिए एक मार्ग बनाया. ஹalleluya. हालेलुया. இந்த மோசே பாருங்க, அவர்கள் எல்லாருமே பயந்திருக்கிறார். 12-11 வசனத்துல யாத்திரம் 14வது அதிகாரம் அல்ல 12-11 வசனத்துல வாசிக்கும் போது எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் பயந்திருக்கிறார் அந்த நிலைமை பார்த்து. तो निर्गमन उस 11वें अध्याय के 12वें और 13वें वचन में पढ़ते हैं. அவனை பார்த்து சொல்றாங்க, மரிக்கிறதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறேன். कुड़कुड़ाते हैं कि क्या आपने हमें मारने के लिए यहाँ पर लेकर आए? 13வது வசனத்துல அந்த பயத்தை பார்த்து அந்த மோசே அவர்கள் தைரியப்படுத்தி சொல்ற, நீங்கள் பயப்படாதிருங்கள். पर उस 13वें वचन में कहते हैं ஹalleluya. डरो मत. யாரு சொல்லுகிறார்? மோசே அந்த பயந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதிருங்கள். उन डरे हुए लोगों को देखकर वो मूसा कहता है कि आप डरिए मत. எப்போ சொல்லுகிறார்? कब कहता है? வழியே இல்லாத இடத்துல அவங்க எல்லாருமே இப்ப வழியில இப்ப மரிக்கிற நேரத்துல जब उनको मृत्यु के सामने वो खड़े थे और उनके पास कोई मार्ग नहीं था. சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். आप डरिए मत. ஹalleluya. हालेलुया. அப்ப ஒருவேளை நீங்க அந்த ஜனங்களை போல பயத்தோட இருப்பீர்கள் என்றால், यदि अगर आप लोग उस लोगों की तरह डरे हुए हो, ஒரு கவலையோட இருப்பீர்கள் என்றால், कोई कठिनाइयों के साथ, இதுல எனக்காக யார் உதவி செய்வா, எப்படி ஒரு மாற்றம், எப்போ ஒரு மாறுதல் வரும் என்று நினைக்கும் போது कोई दुख के साथ ये चीजें कैसे, ये परिस्थिति कैसे बदलेगी, கர்த்தர் நம்மள்ட்ட சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள். परमेश्वर आज कहता है कि आप डरो मत. ஹalleluya. हालेलुया. இது விசுவாசத்தை காண்பிக்கிறது. இவர்கள் எல்லாரும் பயந்திருக்கும் போது அவர் ஏன் இப்படி சொல்லுகிறார்? तो ये उसके विश्वास को दिखाता है. जब ये सब डरे हुए थे तो मूसा ऐसे क्यों कहता है? நான் இருக்கிறேன், நீங்க எல்லாரும் பயப்படுங்க, அப்படி அல்ல. उसने ये नहीं कहा कि मैं हूं, आप डरिए मत. சரி, அல்லாதாங்க, நான் இருக்கிறேன் அப்படி சொல்லல. उसने ये नहीं कहा कि ये सब कुछ भी नहीं है, मैं हूं. பிள்ளைகள் அழும்போது அப்பா அப்படி சொல்லுவாங்க. कुछ जब बच्चे रोते हैं तो उसके पिता எதுக்கு அழுற, நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. तो क्यों रो रहा है, मैं हूं. ஆனால் இங்க மோசே அப்படி சொல்லல. किंतु यहाँ पर मूसा ऐसा नहीं कहता. ஏதோ நான் இருக்கிறதுனால நீ பயப்படாத, அப்படி அல்ல. वो ये नहीं कहते कि मैं हूं इसलिए आप डरो. அந்த ஃபோக்கஸை அவர் ஷிஃப்ட் பண்ணி கர்த்தரை இடத்துல அவர் கொண்டு போகிறார். उसने उस महिमा को परमेश्वर को दिया. ஹalleluya. हालेलुया. சொல்லுகிறார், நீங்க நின்று கொண்டு யாருடைய காரியங்களை பாருங்கள். वो सब क्या कहता है कि आप கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அந்த ரட்சிப்பை நீங்க பாருங்க என்று சொல்லுகிறார். वो कहता है कि परमेश्वर आपके लिए दिखाने वाले छुटकारों को देखिए. இத்தனை நாட்களை நாம் செய்து பார்க்கிறோம், இத்தனை பயத்தோட இருக்கிறோம், நாம் முயற்சி எடுக்கிறோம். इतने दिनों से हमने जो कोशिश की ஆனால் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொள்ளுங்கள். कि तो आप डरिए मत, आप बस खड़े रहिए. நீங்க இப்ப செய்யாதீங்க, நீங்க அப்படியே சும்மா இருங்கன்னு சொல்லுகிறார். अब आप कोई भी कोशिश मत करो, आप बस खड़े रहिए. இப்போ நாம் செய்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. अब हमारे लिए करने के लिए कुछ नहीं है. அவங்க என்ன செய்யலாம்? இப்ப अब वो क्या कर सकते हैं? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவங்க செய்யறதுக்கு ஒரு வழி இல்ல, அவங்களால முயற்சி எடுக்க ஒன்றுமே இல்ல. वो कुछ नहीं कर सकते क्योंकि उनके पास कोई मार्ग ही नहीं. ஆகையால அவர் சொல்கிறார், நீங்க செய்ததான் போடு, மாத்திரம் நின்று கொள்ளுங்கள். इसलिए कहता है मूसा कि आप बस खड़े रहिए. அவர் கையில விட்டு கொடுங்க.